தாவேக பெண்களை தரக்குறைவாக பேசிய பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தாவேக தலைவர் விஜயே நேரடியாக டிஜிபி அலுவலகம் சென்று புகார் கொடுத்துள்ளார். இனி நீ தான் எனக்கு எதிரி, அரசியல் எதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் தான் அரசியல் எதிரி. கைஸ், டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற சண்டை போயும் பார்த்துருக்கோம். டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படின்ற சண்டை போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டிவிகே வர்சஸ் பொன்ராஜ் அப்படின்ற சண்டை இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவரே இறங்கி வந்து பொன்ராஜ் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காரணம் பொன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல இருக்க பெண்களை வந்து இழிவா பேசிட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு சைடில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதில் பொன்ராஜ் என்ன பேசினாரு, எதனால விஜய் இந்த அளவு கொந்தளிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ பொன்ராஜ் வர்சஸ் டிவிகே அப்படின்னு போய் டிவிகே சைடுல இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேல கொடுத்துட்டு இருக்காங்க. இது போதாதுக்கு இப்போ கரண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன்ராஜ் வந்து விஜய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா டிவிகே சைடுல இருந்து கொலை மிரட்டல்கள் வருது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டீடைலா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா இந்த பொன்ராஜ் இருக்கார்ல, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாமோட அசிஸ்டண்டா இருந்தவர். சோ அந்த மனுஷன் தான் இந்த பொன்ராஜ். இப்போ ஒரு கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகரா இருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா டீ கடை பெஞ்ச்ல உட்கார்ந்து அரசியல் பேசுவாங்களே, அந்த மாதிரி மீடியால உட்கார்ந்து பேசுற ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா பொன்ராஜ் அவரு. சோ அவரை இவ்வளவு பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா விஜய் பொன்ராஜ் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் பொன்ராஜ்னா யாரு, அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது டீடைலா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா பொன்ராஜ் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், பொன்ராஜ் பேசுனது ரொம்பவே தப்பு. அவர் பேசுனது தப்பு தான், அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவர் பேசுனது சரியில்லாம் கிடையாது. அவர் என்ன பேசினாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து எந்த ஒரு மாநாடு போட்டாலும் சில வீடியோஸ் வந்து வைரல் ஆகும். அவங்க பெண் தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேசுற விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா தான் பேசியிருக்காங்க. சோ அதை விமர்சனம் பண்றேன்ற பேர்ல இவரு விட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முதல்ல அந்த எந்த பெண்களுக்கு வந்து அவர் விமர்சனம் வச்சாரு அப்படின்றத முதல்ல பார்க்கணும்ல. சோ அதுக்கு முதல்ல இதை கேளுங்க. சும்மா ரோட்ல போனா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சுக்க தப்பா 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. அதாவது அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப இதெல்லாம் பேசுறாங்களே, இதுக்கு கமெண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல தான் பாத்தீங்கன்னா பொன்ராஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, சோ இந்த மாதிரி விபச்சாரிகள் இருக்க ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பொன்ராஜ் வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு, தற்கொலைகள்னு கமெண்ட் பண்ணிட்டாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிவிகள் இருக்க ஒட்டுமொத்த பெண்களையும் தான் அவர் சொல்றாரு, அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணாரு, டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகுது. பொன்ராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும், எதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, எதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு டிவிகே சைடுல இருந்து கேட்கறது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொன்ராஜ் பேசுறது தப்பு 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 அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடுல இப்ப என்ன ஆகுதுன்னா பொன்ராஜ் வந்து அதுக்கு விளக்கம் ஏதாவது சாரி ஏதாவது கேட்கணும்ல, அதுக்கு வந்து பொன்ராஜ் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் பேசுறது காயப்படுத்தி இருந்தா காயப்பட்ட பெண்ணுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு விஜய் சைடுல மட்டும் எல்லாமே பண்றது சரியா, உங்க கட்சியில இருக்கவங்க பேசுறதுலாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் கேட்டிருக்காரு. சோ ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாரு, முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது முடியல. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன்ராஜ் வந்து இப்ப விஜய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி டிவிகே சைடுல இருந்து எனக்கு போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு, த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க எதுக்கு இந்த அளவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு, டிவிகே தொண்டர்கள் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து இன்னும் பெருசா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த விஷயத்துல பார்க்கும்போது பொன்ராஜ் பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி நானும் சொல்றேன். நிறைய பேர் வந்து பொன்ராஜ் பேசின விஷயம் வந்து ரொம்ப தப்பு, அவர் சொல்ல வந்தது கூட ஓகே, அதாவது பெண்கள் வந்து இப்படி பேசக்கூடாது, டிவியில் இருக்க பெண்கள் எப்படி பேசுவீங்க இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், பொன்னாட்டியாவும் கூட இருந்துட்டு போறேன் அப்படின்னு பேசலாம், கொஞ்சமா அது அறிவு இருக்கா, தற்கூரி மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு பேசியிருந்தா கூட ஓகே. அந்த விபச்சாரிகள் கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது தான். சோ பொன்ராஜ் பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அப்படி பேசுறாங்களே அதுவுமே ரொம்ப தப்பு. அதுக்கு வந்து பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஜய் இதை கண்டிச்சிருக்கணும்ல, கண்டிச்சு இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட விடலையே, இந்த மாதிரி ஏன் இந்த
மாதிரி என்னோட தொண்டர்கள் இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது என்ன அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன் அப்படின்றது தப்பு தானே. ஸோ அதுக்கு ஒரு கண்டிச்சு அறிக்கையை விட்டுருக்கணும். ஆனால் ஒரு அறிக்கையை விட மாட்டாரு. அவங்க தொண்டர்கள் என்னதான் இழிவா பேசினாலும் அதை கண்டிச்சு அறிக்கை விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடில் இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவா, அதாவது பொன்ராஜ் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஆதரவா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடில் அப்ப டிவிகே மட்டும் ஒழுங்கா, டிவிகேல இருக்கவங்க எப்படிலாம் பேசுறாங்க, அவங்க பேசுனது மட்டும் சரி, அவங்க பேசுறதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னோட குடும்பத்தை, என்னோட மனைவியை, எங்க குடும்பத்தில் இருக்கவங்கள, அஜித் இருக்காருல ஆக்டர் அஜித், அவரோட குடும்பத்தை, அவரோட பசங்களை, சிவகார்த்திகேயனோட பொண்ணுங்களை, அவங்களெல்லாம் இந்த டிவிகே சைடுல இருந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமா ஒரு மாதிரி சித்தரிச்சு பேசுறாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் விஜய் சைடுல இருந்து வந்திருக்கணும்ல, ஏன் அதெல்லாம் கண்டிக்க மாட்டாரு? என்னோட கட்சி பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து அவங்க மேல கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேவோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு விஜய் ஒரு அறிக்கை விடணும்ல. இப்படிலாம் என்னோட கட்சி தொண்டர்கள் வந்து பண்ணக்கூடாது, என்னோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அதை எதுக்கு அவர் சொல்ல மாட்டாரு? ஸோ அப்போ வந்து அதை கண்டிக்காத நீ இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சீமான் அவர் சைடில் ஒரு பேசிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதையும் பார்க்கணும். ஏன்னா பொன்ராஜ் வந்து பேசுனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சைட்லையும் வந்துட்டு இருக்கு. அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, எதிரான தரப்பில் டிவிகே சைட்லேருந்து எப்படிலாம் பேசுறாங்க இதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டிவிகேல வந்து இந்த லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவரோட வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசி வச்சிருக்காரு. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் பாருங்க. நீ ஒரு பச்சை நாயே, நீ பொம்பளையா? நீ பொம்பளை அடி ஃபர்ஸ்ட். நீ என்ன செஞ்ச அந்த வீடியோ எப்படி உட்கார்ந்திருந்த சொல்லவா? உள்ள பாடி போட்டுருக்க, வெளியே சொட்டு போட்டுருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா நீ காமிச்சு பேசுற. தமிழ்நாட்டில் இருக்க பத்தினி பெண் அனைவரும் மாதிரி நீ பத்தினிலாம் கிடையாது. இப்ப சீமான் என்ன பேசுனாங்க கேளுங்க. ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில் ஆட்டோ ஓட்டுறவன்லாம் 2 கொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லுது, பாப்பாட்டியா கூட இருக்கு பேசுறது. இது சில காணொலிகள். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுது, ஒரு வருத்தம் வரும், ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா, சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒன்று வரும். ஆக்சுவலாக எனக்குமே அந்த கேள்வி இருக்குங்க. இந்த இடத்துல அந்த பெண்கள்லாம் இருக்காங்களா, பேசுகிற அந்த குறிப்பிட்ட பெண்கள், அவங்க கிட்ட நம்மளுக்குமே ஒரு கேள்வி வர்றதுன்னா, எப்படி உங்களால் இப்படி யோசிக்க முடியுது? அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், இந்த மாதிரி பொண்டாட்டியாகவும் இருந்துட்டு போகிறேன், எங்கள் அண்ணன் அவருக்கு வக்கு இருக்குது, எத்தனை பொண்டாட்டி வேணால் கட்டிப்பார் அப்படின்றதெல்லாம் எப்படி பேச முடியுது? எனக்குமே டவுட்டாக இருக்குது. எப்படி முடியுது? கூட பக்கத்தில் இருக்கவங்க மண்டையில் தட்டி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? வீட்டில் இருக்கவங்களாம் அதை கேட்டுட்டு எப்படி இப்படிலாம் உன்னால் பேச முடியுது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே அங்கே தான் ஆக்சுவலாக புரியவே மாட்டுது. விஜய் கேட்கலன்றது ஓகே, விஜய் கேட்கணும், அது வந்து தப்புன்றது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சி தலைவரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி பேசுறது எனக்கு புரியல. புருஷனை விட எனக்கு பிடிக்குன்றதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜய் இறங்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா தன்னோட கட்சி பிள்ளைகளை இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னும் போது இறங்கி வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சூப்பர், எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா அப்படிதான் பண்ணணும். யாரும் வந்து யாரையும் வந்து அவ்வளவு இழிவா வந்து பேசிடக்கூடாது. சோஷியல் மீடியால சும்மா வாய் இருக்குன்னு சும்மாலாம் பேசிடக்கூடாதுல. அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஆக்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் சூப்பரான விஷயம். அதே சமயத்தில் தன்னோட கட்சி சைட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற பேர்ல, ஸோ அவங்களையும் கொஞ்சம் கண்டிக்கணுங்க. விஜய்க்கு ஆப்படிக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அதாவது அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல அடுத்த கட்சிக்காரங்களை எல்லாரையும் தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்துறோம்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசுறது, அசிங்கமா பேசுறது. நான் தான் சொல்றேன், அந்த லெஃப்ட் பாண்டி அவர் பேசுனதா பாத்தீங்களா, அவர் பேசுறது எவ்வளவு ஒரு கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காங்க, அவங்க வந்து இப்படிலாம் இப்படி பேசுறாங்க அப்படின்றத ஒண்ணுமே புரியல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்காங்க. சைடுல இருந்து இந்த டிவிகே தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க விஜய் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்து வைங்க. அவங்க பேசுறது தப்பா, அது எது சரியோ சரியை வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு அசிங்கமா பேசாதீங்க. அது அசிங்கமா பேசுறது யாருக்கு பாதகமா முடியும்னா கண்டிப்பா விஜய் அவருக்கு தான் பாதகமா முடியும். ஏன்னா சோஷியல் மீடியால இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க போடும்போது இன்னும் விஜய் கட்சிக்காரங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் உண்டாக்கும் பொதுமக்கள் மத்தியில. சோ அதனால அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாம அவங்க பேசுற ஆப்போசிட்ல இருக்க ஒரு கட்சிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, தப்பான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது தப்பு, இதுதான் சரி அப்படின்றத அதை சொன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை பாருங்க. இது என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டுக்காரு பாருங்க, விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி
இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. என் தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களா எழுதுறாங்க. எனக்கே எல்லாரும் முன்னகர்த்தும் போது உங்க கட்சியில உங்களுக்கு வராங்க, உங்க கட்சியில இருக்க முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர் பார்த்திருப்பாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. விஜயோட ஒய்ஃப் இருக்காங்களா சங்கீதா, இப்போ வரைக்கும் அவங்க தான் ஒய்ஃபு. ஸோ அப்படின்னும் போது சங்கீதா அவங்க டிவோர்ஸ் அந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா டிவிகே சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் மேலே அன்பு வச்சிருக்குன்ற பேரில் சங்கீதாவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சங்கீதாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட இணைச்சி வச்சு பேசுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏகப்பட்ட அவதூறுகளை கிளப்பி விடுறது, அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருந்தது. நான் கூட அந்த சமயத்தில் வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பிடிச்சவங்க வந்து இவன் டிஎம்கேவோட கைக்கூலி, ஏன்டா டிஎம்கே அடிச்சதெல்லாம் நீங்க பார்க்கலையா, எவ்வளோ கழிவுகளையும் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் டிஎம்கேவோட கைக்கூலி, அவன் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறான், இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறான், எது சரியோ அதை தான் அங்கே பார்க்கணும். அதை விட்டு இந்த கட்சி அந்த கட்சின்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. ஏன்னா சங்கீதா அவங்க வந்து விஜயை விட்டு பிரியணும், டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள போட்டு கழுவி ஊத்துறதுலாம் சரியே இல்லை. ஸோ அந்த சமயத்துலேயும் சரி விஜய் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவார்னு நினச்சேன் நான். அதாவது இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது, அது நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கணும். அப்படிலாம் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களாக சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இல்லை இஷ்டத்துக்குன்னு வந்து பேச ஆரம்பிக்கிறது, அவங்க மேலே இஷ்டத்துக்குன்னு அவதூறுகளை கலப்புறது, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியன் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? ஊரு ஃபுல்லா வம்பல் வச்சுக்கிட்டு என் கட்சியில இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்க்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் முடி கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்க சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. ஆக்சுவலாக இது நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளா வந்து இருக்க தான் செய்யுது. அதை வந்து கட்சியோட இப்போ எப்படி சொல்லுது, ஒன்று விஜய் வந்து வாயை திறந்து பேசணும், இல்லை அறிக்கை விடணும், இல்லைனா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாவது எடுத்து அதை பேசணும், புரிய வைக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கணும். ஏன்னா பொன்ராஜ் பேசுறது தப்பு, பொன்ராஜ் பேசுறது கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ஆமாம் பொன்ராஜ் பேசுறது தப்பு தான், அந்த இடத்துல அவர் அப்படி பேசியிருக்கூடாது, அவர் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, விபச்சாரிகள் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களே. அதே மாதிரி உங்க கட்சிக்காரங்க மற்றவங்கள பேசுறதும் தப்புன்னு உங்களுக்கு தோணணும்ல. உங்க கட்சிக்காரங்களை பேசினா மட்டும் தப்புன்னு தோணுது, உங்க கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களை பேசுறதும் தப்புன்னு உங்களுக்கு தோணணும். அப்ப அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க அறிக்கை விடுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாவது இப்போ நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி உங்க கட்சிக்குள்ள யாராவது இந்த மாதிரி பேசினா ஆக்ஷன் எடுங்க, கட்சி விட்டு நீக்குங்க. ஸோ அதை பண்ணாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பொன்ராஜ் பேசின தப்புக்கு டிவிகே எடுத்த ஆக்ஷன் அதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி டிவிகே சைடில் இருக்க தப்புக்கு மற்ற கட்சிக்காரங்க மற்ற கட்சி தலைவர்கள் அவங்க சொல்ற ரியாக்ஷன் அதையும் பார்த்தாச்சு. ஸோ ஓவராலா கவர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது வந்து பொன்ராஜ் பேசுறது சரி தப்பு அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி டிவிகே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றதும் சரி தப்பு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆபாசமா பேசிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா அதை பத்தியும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.